வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த லேப்டாப்பில் அவங்களோட லோகோ இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி அந்த கம்பெனி லேப்டாப்புக்கு லோகோவுக்கு மாற்றுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது பயாஸ் அப்டேட் பண்ண போகிறோம். இதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறாங்க பயாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு. நான் ஆக்சுவலாக எவ்வளோ டைம் ஆச்சுன்றது நான் வந்து ஸ்பீடப் பண்ணாமலே போட்டுருவேன். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் பாரில் உங்களோட லேப்டாப் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட நேம் போட்டுக்கோங்க. எனக்கு கொடுத்த லேப்டாப் வந்து 2019 லெனோவா லேப்டாப் கொடுத்தாங்க. அதனால் லெனோவா போட்டு அந்த லெனோவா லேப்டாப்போட மாடலை போட்டுக்கலாம். எனக்கு கொடுத்த மாடல் வந்து E4125 இந்த மாடல். இதை போட்டுட்டு இது பக்கத்துலேயே பயாஸ் அப்டேட்னு போடுங்க. அப்டேட் போட்டு சர்ச் பண்ண உடனே லெனோவோட அஃபிஷியல் வெப்சைட்டே ஃபஸ்ட்டு வரும். அந்த வெப்சைட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் எந்த கம்பெனி கொடுத்துருந்தாலும் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அது உள்ளே நீங்கள் போய்க்கோங்க. ஓகே, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் உள்ளே போனோடனே நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பார்த்தாலே தெரியும், பயாஸ் அப்டேட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்து 64 பிட்னு காமிப்பாங்க. உங்களோட லேப்டாப் எந்த பிட்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ 64 பிட் தான் இருக்குது. இதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்டேட்னு இருக்கும். அது கீழே வந்து வேர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நிறையா டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே செக் கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட லேப்டாப்போட சீரியல் நம்பர், அதாவது உங்கள் லேப்டாப்புக்குன்னு இருக்க சீரியல் நம்பர் அது உங்கள் பாக்ஸில் இருக்கும், இல்லைனா உங்கள் லேப்டாப் கீழே இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியாதுன்னா கீழே வந்து டிடெக்ட் அண்ட் செக்குன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் தான் வந்து செக் பண்ணி சொல்லும். இப்போ உங்களுக்கு எதுவும் வேணாம்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை வந்து உங்களுக்கு டவுன்லோடை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 6 MB தான். இதுக்கு அதிக இன்டர்நெட் கூட தேவையில்லை. ஓகே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்டர்நெட்டையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மொத்தமாக இந்த வீடியோக்கு செலவு பண்ணியிருக்கிறது வெறும் 6 MB தான். இப்போ வந்து அந்த ஃபைல் இந்த டெஸ்க்டாப்பில் வச்சாச்சு. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரிப்பேர் பண்ணணும். கீழே டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே ஓப்பன் ஆகும். நமக்கு ஓப்பன் ஆகிடுறது செட்டப் விசாவ் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த ப்ராசஸில் தான் பண்ண போகிறீங்க. அது அக்செப்ட் அக்ரிமெண்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் அவங்க ஒரு பாலிசி காட்டுவாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இன்ஸ்டாலில் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அது கம்ப்ரஸ் பண்ண எல்லா ஃபைல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஃபினிஷ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேரிங் எக்ஸ்ட்ராக்டிங்னு வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சைடுன்ற இந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணும். இதுதான் வந்து நமக்கு அப்ளிகேஷன் பயாஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, காஷன் கொடுக்குறாங்க, இதை படிச்சுக்கோங்க. உங்களோட சிஸ்டம் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பையில் போட்டு போயிடக்கூடாது, இல்லை எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடாது, பவர் பட்டன் ஆஃப் பண்ணுறதோ இல்லை லிட்டு க்ளோஸ் பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லாங்க. சரி, ஓகே கொடுப்போன்னே மவுண்ட் EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் ஃபெயில்டுன்னு வருது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லா லேப்டாப்லேயும் வருது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை மேலே காட்டுற இந்த ஐக்கானில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களோட லேப்டாப் வந்து இந்த பிரச்சனையில் இருக்குன்னா அப்போ உங்களோட லேப்டாப் டைப் வந்து MBRல இருக்குன்னு அர்த்தம். இந்த MBRன்றதை வந்து நம்ம GPTக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணுன்றது தான் நான் மேலே கொடுத்துருக்க அந்த ஐக்கானில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அதை ஃபுல்லாக மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு அகைன் அந்த செட்டப் விசார்ட் வரும். ஏற்கனவே அதோட பண்ணியிருக்கோமேன்னு கேட்காதீங்க, ஏன்னா இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணனா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிளுக்கு போயிடும். இப்போ அதே ப்ராசஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோடனே உங்களோட எல்லா ஃபைல்ஸும் அகைன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபினிஷ் கொடுப்போம். ஃபினிஷ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இன்சைடு அப்ளிகேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும். என்னோடய கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக எவ்வளோ லோட் ஆகுமோ அந்த டைமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். MBRலேருந்து GPTக்கு மாற்றினா ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னால் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இன்சைடு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து அகைன் அதே காஷன் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் இதோட படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள்,
நீங்கள் யூஎஸ்பியை இன்சர்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் பண்ணக்கூடாதான் இதுக்கப்புறம். இன்கேஸ் நீங்கள் எதனா டாக் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்படி கழுவிடுங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம், இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களோட லேப்டாப் வந்து எப்போவும் சார்ஜ்லேயே இருக்கணும். உங்கள் பேட்ரி ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, சார்ஜ்லேயே போட்டு வைங்க. இன்கேஸ் பேட்ரி எதனா ப்ராப்ளம் வந்து நடுவில் இந்த ப்ராசஸில் ஆஃப் ஆகிடுச்சின்னா உங்களோட ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆகிறதும் நார்மலாக ஒரு லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ டைமில் ரீஸ்டார்ட் ஆகுமோ அந்த டைமில் தான் ரீஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப் வந்து சடனாக ஷட் டவுன் ஆகிடும். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருந்தேன் ஓபிஎஸ்சில். இப்போ அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகி தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணோன்னே தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம்னு வருதில்ல, இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பயாஸ் அப்டேட் பண்ணுற பேஜுக்கு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்சைட் சாஃப்ட்வேர் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பயாஸ் இமேஜ், புது பயாஸ் இமேஜ் லோட் ஆகிடுச்சான். கரண்ட்டில் இருக்கிறது பாருங்கள், பயாஸ் வெர்ஷனில் இந்த 7UCN21 கொடுத்துருக்காங்கள, இந்த வெர்ஷன் வந்து வெர்ஷன் 1.10 இருக்குது. அதாவது எல்காட்லையும் வந்து லெனோவா கிட்டேருந்து பயாஸை வாங்கி அது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இமேஜ்க்காக ஒரு பயாஸை கஸ்டமைஸ் பண்ணி அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து லெனோவாவோட அஃபிஷியல் அந்த லோகோவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் அவங்களோட கவர்மெண்ட் கொடுத்த அந்த இமேஜை வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னும் இருக்கும் ஆன் பண்ணுறப்ப அந்த இமேஜ் வருது பயாஸ் லோட் ஆகிறப்ப. இந்த லேப்டாப் வந்து எனக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட ஆகுது. 2019 கொடுத்தாங்க. இன்னுமே இந்த லேப்டாப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. வாங்கின புதுசில் தான் நிறைய பிரச்சனை வந்தது. அதாவது ஓஎஸ் போகிறது, இந்தமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் நிறைய செலவு பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துல வரைக்கும் வச்சிட்ருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷனில் இருக்கும். இந்த வெர்ஷனில் இருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா லெனோவாவோட அஃபிஷியல் இமேஜ் தான் இருக்குது. இது நீங்கள் மாற்றுறது நிறைய பேர் பண்ணுறாங்க. கஸ்டம் பயாஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா கஸ்டம் பயாஸ் எப்படி போடணுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு எப்படி மாற்றணுன்றதை சொல்கிறேன். இது வந்து 100% முடிஞ்சோடனே அதுவே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் ஏசி பவர்னு. உங்கள் சார்ஜரை மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. வந்து உங்கள் லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் அது ரீஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஆன் ஆக போகுது. நம்மளோட புது பயாஸில் ஓப்பன் ஆக போகுது. ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபோட்டோ வராமல் லெனோவான்ற நம்ம லேப்டாப் கம்பெனியோட ஃபோட்டோ வருது. இதுதான் வந்து நம்ம புது நம்ம பயாஸ் அப்டேட் பண்ணது. இதை தான் நம்ம பண்ணோம். இந்த இடத்துல வந்து அரசு மடிக்கணினி திட்டம்னு வரத்துக்கு பதிலாக லெனோவான்னு வருது. இதுக்காக தான் நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். இப்போ இது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். ஓகே, பயாஸ்னால் வந்து நம்ம ஆன் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு விண்டோஸ்னு ஒரு பேஜ் வரும். எல்லா லேப்டாப்லேயும் கண்டிப்பாக விண்டோஸ் எடுத்து வரும். அது எந்த வெர்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, விண்டோஸ் 10, 11 எதுவாக இருந்தாலும் அந்த விண்டோஸோட இமேஜ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து பயாஸ். அதாவது ஆன் பண்ணி விடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு லேப்டாப்புக்கு ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்குது. பயாஸ்னால் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக உங்களோட லேப்டாப்பை ஆன் பண்ணுறதுக்கு உதவுது. ஏன்னா எடுத்தோடனே உங்களால் ஓஎஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு சிஸ்டம்லேருந்து ஒரு கைடு மாரி தேவை. அதுதான் வந்து பயாஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கப்பயே. அதனால் நமக்கு டேரெக்டாக உள்ள போகாமல் ப்ளீஸ் வெயிட் வந்து அப்புறமா வந்து நம்மளோட சைன்அப் ஐடி வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, வெல்கம்னு வருது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் இந்த வீடியோவில் எந்த இடத்தையும் நான் வந்து ஸ்பீட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களால் திருத்திக்க முடியும். நான் பண்ணுறது எப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இடையில உங்களுக்கு வேறு ஸ்டெப்ஸுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பான வழியில் போயிடுவீங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்குது. நான் ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணதே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்லோவாக இருக்குது. இப்போ இந்த ஃபைல் எடுத்து நம்ம ரீசைக்கிள் பின்னில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்தையும்
சி டிஸ்கில் சேவ் பண்ணிடுச்சு. அதை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆன் ஆகாது. இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. எம்பிஆர்லேருந்து ஜிபிடிக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுற ஸ்லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட்டில் தான். ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் நேமே வருது. இதுவே இந்த அப்ளிகேஷன் உள்ளே போனாலும் ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா இந்தளவுக்கு ஸ்லோவாக நான் அது இருக்கும் பார்த்ததே இல்லை இந்த லேப்டாப்பில். அவ்வளோ நேரம் ஆகுது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற டைமு. ஓப்பன் பண்ணுறோன்னே இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. லாஸ்ட்டாக ஓபிஎஸில் போட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதுவுமே சேவ் ஆகிருக்கு. இதனால் என்ன தெரியுதுன்னு நமக்கு வந்து எந்த ஃபைலுமே வந்து லாஸ் ஆகலை. இது வந்து சி டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸும் லாஸ் ஆகலை. மற்ற டிஸ்க்கு நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப 3 டிஸ்க் வச்சுருந்தேன். அதாவது 3 வால்யூம் வச்சுருக்கேன் சிடிஇன்னு. எனக்கு வந்து நடுவில் அந்த பார்ட்டிஷன் ஃபெயில்டுன்னு வந்தப்போ நான் ஒரு வால்யூம் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வால்யூமில் இருந்த எல்லாத்தையும் வந்து டிக்கு மாற்றிட்டு அப்புறம் வால்யூமை டெலீட் பண்ணி அன்அலோகேட்டடாக வச்சுருந்தேன். அப்பயும் வரல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அன்அலோகேட்டடி டெலீட் பண்ணாதான் ஜிபிடி வந்து புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணோன்ட்டு. ஜிபிடியே ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஜிபிடிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு சந்திக்கலாம். பை.